ஹலோ இளங்கோ, யாருங்க? நான் ராஜு முருகன் பேசுகிறேன். சார்? விகடன் ரிப்போர்ட்டர். தமிழை கூட பார்க்க வந்தனே. ஆமா சார், ஞாபகம் இருக்கு சார். நீ இப்போ எங்கே இருக்க? ஆவடி ஸ்டேஷன்ல இருக்கேன் சார். சொல்லுங்க சார். அங்கேயே இரு, வரேன். சரிங்க சார். வந்துடுறேன் இளங்கோ. நான் ராஜு முருகன், லிங்குசாமி சார்கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கேன். இதுக்கு முன்னாடி ஆனந்தவுடன் பத்திரிக்கையில் 7 வருஷம் ரிப்போர்ட்டராக வேலை பார்த்துருக்கேன். ஒரு பத்திரிக்கைக்காரனாக ஆட்டோக்காரர்லேருந்து அப்துல் கலாம் வரைக்கும் எவ்வளோ பேரை மீட் பண்ணியிருக்கேன். ஆனால் என்னால் மறக்கவே முடியாத மனுஷன் தமிழ். இப்படி திடுதுப்புன்னு காணாமல் போய் பிளாக் அண்ட் ஒயிட் போஸ்டரில் சிரிச்சிட்டு இருக்கிற இந்த தமிழுக்கு பின்னாடி நாம் யோசிக்கவே முடியாத கலரில் ஒரு காதல் இருக்குங்க. தமிழை நான் மீட் பண்ணது ஒரு February 14. காதலர் தினத்துக்காக சாமானிய மனுஷங்களோட காதல் கதைகள் பற்றி கட்டுரை எழுதலாம்னு சுற்றிட்டு இருந்தப்போ தான் நண்பர் மூலமாக போரூர் பக்கம் ஒரு திருவிழாவில் அவனை மீட் பண்ணேன். இங்கே தமிழ்னு வணக்கம் சார், விகடன் தானே நீங்கள்? வாங்க சார். காவியக்குள் உள்ளதாக இருக்குது, வாங்க. தளபதி கொஞ்சம் சைடு விடுங்க, ஈரம் வந்தாச்சு. அண்ணா குத்து பார்க்காதீங்கன்னா கண்ணாடி உடஞ்சிட போகுது. காவியக்குயில உன்னைய பார்க்க விகடன் ரிப்போர்ட்டர் வந்திருக்காரா? ஆமாண்ணே, சொல்லியிருந்தார். வந்துட்டாரா? ஹலோ சார். ஹலோ சார், என்னையும் சுதந்திர கொடியும் அட்டப்படத்தில் போட்டிங்கன்னா பேசலாம் சார், இல்லைனா கஷ்டம் சார். ஏன் சார், சூர்யா ஜோதிக்கான மட்டும்தான் அட்டப்படத்தில் போடுங்களா சார்? எங்களெல்லாம் போட மாட்டீங்களா சார்? சார் கிட்டக்க வாங்க சார். சொல்லுங்கள் தமிழ். நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு ஒரு வாட்டி பார்த்துக்குவா சார். பார்வையே வேற சார். பார்த்துக்கிறேன் சார். என்ன சார் நைன்னு இருக்கீங்க? ஒரு 55 கிலோ இருப்பீங்களா? நம்ம அண்ணன் மாதிரி டெய்லி 4-5 பீரை போடுங்க சார், மட்டும் தானா ஊரும். வாங்க சார், உட்காந்து பேசலாம். ஓகே, சீக்கிரம் சார், நம்ம அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம். சொல்லுங்கள் தமிழ். சுதந்திர கொடி என் இதயத்தில் பூத்த பவளக்கொடி சார். தூக்குடா தூக்குடா சார், இவங்களுக்குலாம் பொறாம சார். சுதந்திர கொடி பேரே நல்லா இருக்கே தமிழ். ஆமாம், அவங்கள முதல்ல நீங்கள் எங்கே பார்த்தீங்க? ஓ சாரி, அவங்க அவங்கள எங்கே பார்த்தாங்க? நீங்கள் என்ன பார்த்தீங்களா சார்? அதே மாதிரி ஒரு கல்யாண மண்டபத்தில் பாடிட்டு இருக்கும் போது பார்த்தாங்க சார். அந்த நிலாவத்தா நான் கையில புடிச்சேன், சார். லவ் இஸ் பிளைண்டிங் இல்லை சார், அது இவங்க தான் சார். ரத்தினமே முத்தம் வைக்கவா, அதுக்காக பட்டணம் போய் வக்கீல் வைக்கவா, அதுக்காக மந்தையில பந்தி வைக்கவா, ஓடிவா ஓட பக்கம் ஒதுங்கலாம் மெதுவாக, மாசத்துல 3 நாள் பொறுக்கணும் பொதுவாக, காத்தடிச்சா தாங்காதடி மல்லியப்பூ மாறாப்பு, கையிருக்கு காவலுக்கு வேணாமுங்க வீராப்பு, அடி போடி புள்ள எல்லாம் டூப்பு, அந்த நிலாவத்தான் நான் கையில புடிச்சேன், ஏன் ராசாத்திக்காக. தமிழ் உட்காரு. சுதந்திரம், நான் சொன்னேன்ல இவன் தான் தமிழ். இப்போ பாரு, நான் தலைவன் தான் ஜூனியர் இளையராஜா. உங்கள் வாய்ஸ் ரொம்ப நல்லா இருக்கே. எனக்கு இளையராஜா வாய்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். அப்படியா? இது இளையராஜாக்கு தெரியுமா? தெரியாம பாத்துங்க. ஆமாம் ஆமாம், யுவன் சங்கர் ராஜாவுக்கும் தெரியாமல் பார்த்துக்குங்க. டேய் அடங்குங்கடா, இவன் என் ஃப்ரெண்டு.
என் கூட காலேஜில் படிச்சிட்டு இருக்கா. சுதந்திர கொடி. வந்தே மாதரம். வந்தே மாதரம். மிட்டாய் கொடுங்க, மிட்டாய் கொடுங்க. ஆமா, மிட்டாய் கொடுங்க. மிட்டாய் கொடுங்க. கொடுங்க மேடம். மிட்டாய் கொடுங்க. ஐயோ, முக்கைய ஆரம்பிச்சிட்டானுங்களா? அது என்னங்க பேரு சுதந்திர கொடின்னு? ஏன் திமுக கொடி அதிமுக கொடின்னு பேர் வச்சுக்க மாட்டீங்களா? நீங்க மட்டும் என்ன தமிழ்னு ஹிந்தி இங்கிலீஷ்னு வச்சுக்க வேண்டியதானே? போடு. மேடம் கலாச்சிட்டாங்களாமா? அடடா, பயங்கரமா இருக்குடா. கண்டுபிடி என் தங்க பொட்டி கண்டுபிடி. இது என்னடா புது ரிங்டோனா இருக்கு? சும்மா இரு குரங்கு. என்ன சங்கீதா, பால்வாடி பிள்ளைங்களா கூட கூட்டிட்டு திரியுற? சத்தியனை வந்து விட வந்திருப்பாங்கடா. டேய், அது அவ அப்பா வாய்ஸ்ரா. அவர் ஞாபகமா அது மட்டும்தான் அவகிட்ட இருக்கு. சரி, சூத்த தின்ட்டு போற ஐடியாவா இல்ல கிஃப்ட் கிஃப்ட் வாங்கிருக்கீங்களா? என்ன இந்த மாதிரி நினைச்சியா? நாங்க 7 பேர் காசு போட்டு எலக்ட்ரிக் குக்கர் வாங்கிட்டு வந்திருக்கோம். அழகு. 7 1 8. 8 + 1 I am also. நமக்கு இந்த கிஃப்ட் வாங்குற பழக்கெல்லாம் கிடையாது. நாளை போகும்போது கூப்பிடுங்க, நாங்களும் வந்து போட்டோக்கு போஸ்ட் கொடுப்போம்ல. ஓகே ஓகே. gift கொடுத்துட்டு வந்துருவோமா? தமிழ் ஏய், அவெல்லாம் வேணாம். நம்ம கஷ்டப்பட்டு காசு போட்டு gift வாங்கிட்டு வருவோமா? இவர் ஓசியில வந்து போஸ்ட் கொடுப்பாரா? அவன் ஆளும் பேச்சும். நீ வாடி. ஏய் இல்லடி, வா. அது சொல்லுவாண்டி. பந்திக்கு போலான்னு பார்த்தா பயப்புள்ள சங்கீதாவை கூப்பிடுறா மாப்ள. தமிழ், உன்னை கிளம்பலையா நீ? சாப்பிட்டியா இல்லையா? இல்லைண்ணே, சங்கீதா தான் கிஃப்ட் கொடுக்க அழைச்சிட்டு போறேன்னு சொல்லிச்சுண்ணே. என்னடா சங்கீதா கிங்கீதா என்ன? பொண்ணு மாப்பிள்ளையே கல்யாணம் முடிச்சு கிளம்பியாச்சு. யாருக்கு கிஃப்ட் கொடுக்க போற? கிளம்ப செல்லாம். போயிட்டாங்களா? கிஃப்ட்டை நம்மளுக்கு கொடுத்துட்டு போயிட்டாளோடா மாப்பிள்ள. யோ மாட்டின் என்னையா 900 ரூபா தான் கொடுத்துருக்க? ஒயிட்ல கான் நல்ல எண்ணி பாரியா, 1100 ரூபா இருக்குமே. யோ எமகாதையா நீ 1000 ரூபா தான் இருக்கு. இல்லைன்னா உண்டெல்லாம் பொழைக்க முடியுமாயா? என் பொண்ணு கல்யாணத்துக்கு போடுற சீட்ல மாமா வாங்கல. எதுக்கு இவ்வளோ கஷ்டப்படுற? ஏன் எங்களெல்லாம் பார்த்த மாப்பிள்ளையா தெரியலையா? நாங்கெல்லாம் ஓசிலேயே வாழ்க்கை கொடுப்போமியா. ஐயோ, பத்திரிக்கை அடிச்ச 10வது மாசத்துல நீ தாத்தாயா? வாங்கய்யா மன்மத குஞ்சுகளா, உங்களுக்காக தான் என் பொண்ணு வெயிட் பண்றா. அவளுக்கு நல்லா பளிச்சிரு சோப்பா மாப்பிள்ளை பார்த்துருக்கல, செம்ம சோப்புல. யோ ரவி சொல்லுங்கண்ணே. இது முருகரா பிள்ளையாரையா? பார்க்குறேண்ணே. இது ரெண்டும் இல்லைண்ணே, வெங்கடாச்சலபதிண்ணே. ஓஹோ, அந்த தொழில் இது பாரு. சரி, பேச்சோக்குற முருகேசன் சொல்லு தம்பில. திருவள்ளூர் ரூட்ல ஆங்கிரி படம் வித்து அன்பு அம்பானி ஆயிடுவான் போல இருக்கு. சிறப்பு. சரி, நமக்கு இந்தியாவே தள்ளாத, கொஞ்சம் சைனாவையும் ஏத்து. முருகேசன் சொல்லுமா. 2 பாக்கெட் லாங் சைஸ் பென்சில் ரிட்டர்ன். முருகேசன் சரிம்மா, கணக்கு வச்சுக்கிட்டா. தமிழ் என்ன தமிழ் நம்மளு கிஃப்ட் கொடுக்க அழைச்சிட்டு போறேன்னு சொல்லிட்டு தனியா விட்டு போயிட்டீங்களா? அதெல்லாம் தமிழ் சுதந்திர கொடி தான் கூப்பிட வேண்டாம்னு சொல்லிச்சு. ஏன்னா அதுவும் தானே காசு போட்டிருக்கு. யாரு அந்த எண்ணெய் போடாத இரும்பு கதவு மாதிரி கிரீச்சின்னு பேசுமே அதுவா? அதெல்லாம் என் கண்ணு முன்னாடி காட்டிடாது. எல்லாம் என்கிட்ட விட்டுடு. ஓம் நமச்சிவாய. வணக்கம் டாக்டர் அண்ணே. வணக்கம். முருகேசே சொல்லுங்கண்ணே. வர்ற வாரம் மேயருக்கு பிறந்தநாள் வருது. சரிங்கண்ணே. 50 வேட்டி, 50 புடவை, 50 பிரியாணி உன் சைடு சொல்லிட்டேன். சரிண்ணே. ஓகே தானே? ஓகேண்ணே. இதுக்கு நன்றி சொல்லணும்பா. ரொம்ப ரொம்ப நன்றிண்ணே. எனக்கு எதுக்குப்பா நன்றி எல்லாம் சொல்லிக்கிட்டு? காலையில வீட்டை விட்டு கிளம்பும் போதே 2 குடும்பத்துக்கு விளக்கேற்றணும்னு கிளம்புறேன். சரிண்ணே. ஒன்னை ஈசன் ஏத்திட்டான், இன்னொன்னு தேடி போயிட்டு இருக்க. சரிண்ணே. வரட்டுமா? ரொம்ப நன்றிண்ணே. வேலையை பாரு வியாபார நேரம். ஏய் ஜிலேக்கி, உன்னை பார்த்தா ஷேர் ஆட்டோ ஓடுற மாதிரிடா இருக்கு. எம்எல்ஏ ஹாஸ்டலில் பிட்டு படம் பார்க்குற ஊர்கார மாதிரி இருக்கு. ஏய் சேகர, உனக்கு எப்போ பார்த்தாலும் பிரச்சனை தானடா, நெய்யின்னு. இப்போ என்னடா துட்டு தான்ண்ணா. சேகர் தங்கச்சி இருக்கலண்ணா, கண்ணறியாத பொண்ணு, டீச்சர் கூட படிக்கிறேம்மா. அதான் அந்த சர்டிஃபிகேட்டை வச்சா சுயல் தொடங்க லோன் கிடைக்கும்னு பசங்க சொன்னானுங்கண்ணா. அதான் ஒன்றாண்ட கேட்கலான்னு. சுய தொழில்னா மல்லையாட்டிருந்து கிங் ஃபிஷர் வாங்கி நடத்த போகிறீங்களா? டவுசரு அப்போ ஏற்கனவே வாங்கினதெல்லாம். டேய் சேகர, சொல்லுண்ணா. உன் தங்கச்சி படிப்பு எப்போ முடியுது? நான்
இந்த வருஷத்தில் முடியுதுண்ணா. அப்புறம் என்னடா அதுக்கு கவர்மெண்ட்டில் டீச்சர் வேலை வாங்கிடுவோம். மாற்றுத்திறனாளி கோட்டாவில் ஒரு 3 லட்சம் பணம் ரெடி பண்ணு. 3 லட்சமா? பின்ன என்னடா மற்றவங்களுக்குலாம் 4 லட்சம், நமக்கு தான் 3 லட்சம். உன் குடும்பத்தில் விளக்கேற்ற சொல்லி ஆண்டவன் சொல்கிறான். சீக்கிரம் பணத்தை ரெடி பண்ணு, புரிஞ்சுதா? ஓம் நமச்சிவாயா. சரசு என்னம்மா லேண்ட்லைன்லேருந்து வர? வீட்டில் யாரும் இல்லையா? உனக்காக கவர்னர் அண்ணே. வணக்கம் வணக்கம். யோ பிஎம்ஏ 50 ரூபா பெட்டு. இன்னைக்கு வந்தாலும் நிமிந்து பார்க்க வைக்கிறேன். இன்னைக்கு 50 ரூபா நமக்கு வரவு. என்ன மேட்டர்ண்ணே? ஒன்றும் இல்லை தமிழ். 2 வருஷமா ஒரு ஐயரு ஒரே கம்பார்ட்மெண்ட்டில் ஏறுவா போல, ஒரே சீட்டில் உட்காருவா போல, ஒரே டிஃபன் பாக்ஸில் சாப்பிடுவா போல, பூவுமே வந்தால் கூட நிமிந்து பார்க்க மாட்டா போல. பல பேர் பெட்டு கட்டி லாஸ்ட் ஆகிட்டான்னா இந்த பிறந்த பையன் இவன் பண்ணுறான் நடக்கிற காரியமா இல்லை. யோ பிஎம்ஏ நாங்களாம் இன்ஜின் டிரைவரே திரும்பி பார்க்க வச்சோங்கய்யா. பாப்போம் பாப்போம். இன்குலாப் ஜிந்தாபாத். ஏழைகளின் மாடத்திலே விளக்கை ஏற்றுமையா, இரக்கம் காட்டுமையா. இன்குலாப் ஜிந்தாபாத். ஏழைகளின் மாடத்திலே விளக்கை ஏற்றுமையா, இரக்கம் காட்டுமையா. ஹலோ அத்திம்பேர் சொல்லுங்க. ஆமாம், நான் கூட டிவியில் பார்த்தேன். நம்ம ஆட்களையெல்லாம் ஆஸ்திரேலியாவில் அடிக்கிறாளாமே. என்னது இது? லோகத்தில் மனுஷாளுக்கு மனுஷாள் ஒரு ஈரம் வேண்டாமா? மனிதாபிமானம் வேண்டாமா? அது சரி, சிட்னியில் நம்ம குழந்தை பத்திரமா இருக்காளுன்னு. ஓகே திம்பேர், நான் அப்புறம் பேசுகிறேன். சிட்னியில் உன் குழந்தையெல்லாம் சட்னி தாண்டி. என்னக்கா வேவல வா. மணி பிளான் கூட நிமித்திடலாம்ப்பா. ஆனால் இந்த மண்டியில் நிமிஷம் இல்லை. இந்தா 50 ரூபா காவி. யோ பிஎம்ஏ ரஜினி அரசியலுக்கு வந்தாலும் வருவார். இந்தியாவே ஊழலாம் மாற்றிடலாம். ஆனால் இவனை மட்டும் நிமித்தவே முடியாதுப்பா. நாங்கள் தான் சொன்னதில்ல. எக்ஸ்கியூஸ் மீ, யாராவது இருக்கீங்களா? சொல்லுங்க. நான் இந்த ரூட்டுக்கு புதுசு. சரிங்க. இந்து காலேஜ் ஸ்டேஷன் வந்தா கொஞ்சம் சொல்றீங்க? சொல்றேங்க. மாப்பிள்ள என்னடா? கல்யாண மண்டபத்தில் சங்கீதாவோட ஃப்ரெண்ட் ஒருத்தையை பார்த்தோமே, அவன் பேர் வந்து அருணாக்குடியா? டேய், அவன் பேர் தேசிய கொடிடா. குரலை கேட்டா அது மாதிரியே இல்லை. ஆமாண்டா. எனக்கு என்ன பண்ணுறேன்னு பாருங்க. யோ என்னடா கமுக்கமா வாயா. யோ இந்த புள்ளைய ஒரு 4 ஸ்டேஷன் தள்ளி இருக்க முடியா? என்ன வச்சு சொல்கிறேன்ல. டேய் பாவன அந்த பொண்ணு. இப்போ டேய் வச்சுக்கோ. சொல்கிறேன்டா. கோ இங்கேருந்து கவுண்ட் பண்ணிக்கோ. இங்கேருந்து ஸ்டேஷனு. ரொம்ப தேங்க்ஸுங்க. ஓகே. அவன் குரலை மட்டும் அடையாளம் காட்டுறீ. ரயில்வே போலீஸ்ட்ட பிடிச்சி கொடுத்துடலாம். 420 பசங்க. ஆமாடி, அவனெல்லாம் சும்மாவே விடக்கூடாது. வேப்பம்பட்டி ஸ்டேஷன்ல போய் லூஸ் மாதிரி நின்ன தெரியுமா? முதல் நாளே கிளாஸ் போச்சு. அவன் நம்ம கையில் சிக்காம போக மாட்டான்டி. மாட்டினது இருக்கு மாப்பிள்ளைக்கு. மண்டையை பொழந்துரும். ஃப்ராடுங்க. வா தமிழ். இங்க என்ன பண்ற? சுதந்திர கொடிக்கும் அவள் ஃப்ரெண்டுக்கும் 2 மாதம் இந்து காலேஜில் டீச்சிங் ப்ராக்டிஸ் இருக்குப்பா. நேற்றா முதல் நாள் அவள் கொஞ்சம் லேட்டாக வந்திருக்கா. இந்து காலேஜ் கிட்டத்துக்கு எவனோ ஒரு பண்ணாட வேணும்னே ஸ்டேஷன் மாற்றி இறக்கிட்டு போயிருக்கான். அவன் இங்கே தான் எங்கேயும் பிச்சை எடுத்துக்கிட்டு அலையிறானா. அந்த சைக்கோ பிடிக்கத்தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பிடிச்சா சொல்லுங்க, நாங்களும் மூஞ்சி மேலே 2 போடுறோம். ஆமாம், டீச்சர் ப்ராக்டிஸ்னா பாலடி டீச்சர் தானே. சங்கீதா நாங்கள் வரோம். ஏய் கூட்டாளி, எவர் நான் மட்டும் மாட்டினான்னு வச்சுக்கேன்,
உன் ஆட்சியை கலைச்சிருவாடுவா. சீக்கிரமா ஜென்ரல் கமாண்ட் போய் தேடுவான். டியர் சாரன் மேடம், பல்லாண்டுகளுக்கு முன்பு பேர் வைக்காத நோய் தாக்கியதில் எனது இடது கால் மட்டும் சரியாக செயல்படாமல் போய்விட்டது. இதற்காக அறுவை சிகிச்சை செய்ய ரூபாய் 2 லட்சம் தேவைப்படுவதால் உங்களால் முடிந்த உதவியை செய்யுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். ப்ளீஸ் ஹெல்ப் மீ. என்ன அமைதியாயிட்டான்? அறுவை சிகிச்சை எங்கே ஆரம்பிச்சிட்டாங்களோ? கவர்னர் தமிழே, என்னடா எங்கேயா போய் தொலைஞ்ச? எங்கெல்லாம் போய் தேடுறது ஒன்று? என்னத்துக்கு? சரி, நேற்று ஒரு பொண்ணை ஸ்டேஷன் மாற்றி இறக்கி விட்டேன்ல. ஆமா. அது ஒரு குரூப்போட வெறித்தனமாக உன்னை தேடி அலையுதியா? நீ சிக்கினாலும் என்னைய காட்டி கொடுத்துறாத. ஆள் காட்டி ஆயிடாத கவர்னர். அவ்வளோ ஒரு கிரிக்கச்சியா? குரலும் ஆளும் அதான் உன்னை வச்சு ஒரு கல் விட்டேன். எப்படி சொல்றேன்ல, அதெல்லாம் ஒரு கிரிக்கச்சியா? சிக்கிட்டே சிக்கிட்டே கவர்னர், கவர்னர் மாப்ள எந்திரிச்சு கிளம்பு மாப்ள. எதுக்கு? இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை தானே மாப்ள? வியாபாரத்துக்கு லேட்டா போலண்டா. வியாபாரத்துக்கா? நம்ம ரீடிங் கிளாஸ் எல்லாம் போறோம். ஏய், வாட் யூ சே? ரீடிங்கா? அந்த கருமத்துக்கெல்லாம் நம்ம என்னைக்கிட்ட போனோம்? இன்னிலேருந்து போறோம்ல. ஓ, கொடியத்தம்மா. இங்க இருந்து என் புக்கு எங்கடா? என்னது புக்கா காணாமா? இவன் தாண்டா எடுத்திருப்பான். இன்னைக்கு என்னமோ இவன் புதுசா அவன் கூட ரீடிங் வர்றானா. டேய் தமிழ், நீ என்னைக்கு ரீடிங் வந்திருக்க? அது நான் வக்கீலுக்கு படிக்கிற புக்கு. நாங்களாம் வக்கீலுக்கு படிக்க மாட்டோமா? இப்போ இருக்க கண்டிஷனுக்கு கண்டாக்டருக்கு படிப்பான்டா. இங்க உட்காருவோம்ப்பா. இந்த இடம் வேணாம் மேடம். இங்க உட்காருப்பா. மேடம், இங்க வாஸ்தே சரியில்லை மேடம். ஏர் பொல்யூஷன். SO2. மேடம், மேடம் இங்க தான் மேடம் உட்காரணும். சரி உட்காருப்பா, உட்காரு. ஃபர்ஸ்ட் சாப்டர் போலாமா? போலாம் மேடம். Legislative powers. State legislator power to levy tax. இங்க கவனி. State taxing statutes respective amendments. Hey, கவனி. Registered, declared, set up list. முதியோர் கல்வி ரொம்ப மும்மரமா நடந்துச்சு போல இருக்கு. வெறுப்பேத்தாதடா. சங்கீதா, உன் ஃப்ரெண்ட் எங்க? நாளைக்கு மார்னிங் அந்த 2 சாப்டர் ரெக்கார்ட் பண்ணி கொடுத்துறேன் சுதந்திரம். சாரி, உங்களை ரொம்ப டிஸ்டர்ப் பண்றேன் வினோத். ஏ கூல், எனி டைம். பை தி வே, இந்த பிங்க் சுடி உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு சுதந்திரம். தேங்க்ஸ். பிங்க் கலர்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். சங்கீதா, யார் அது? வினோத் தெரியாதா? சுதந்திரகுடியோட ரீடர்ரா. சூப்பர் பையன் தெரியுமா? டேய் மாப்ள, எப்படிடா இருக்காங்க? I always encourage the people in early morning. தர டிக்கெட் மாப்ள, உன் இடத்துக்கு பங்க வர வாய்ப்பே இல்லை. நல்லா பார்த்து சொல்றா. ஓகே, மொக்க பேசு மாப்ள. வாங்க சுதந்திரம், உங்களை டிராப் பண்ணிடுறேன். நீங்க போங்க வினோத், நான் என் அண்ணனை பார்க்கணும். சங்கீதா இருக்கா? டேக் கேர். அண்ணா, நான் கிளம்புறேன்னா. நெக்ஸ்ட் வீக் மீட் பண்ணலாம்ண்ணா. பை. சங்கீதா, போலாமா? போலாண்டி. மாப்ள, அண்ணனாம்டா. அழகு. அப்பா அவன் உனக்கு மச்சான். அழகோ அழகு. அடடா, அப்போ உன் ஆளை டிராப் பண்ண நாம லேடிஸ் ஹாஸ்டல் போறோம். நாம இல்ல, நானு. போடாடே. இந்த ரோட்ல தான் எங்க அண்ணன் ஏடிஎம்ல ஒர்க் பண்றான். புக்ஸ் வாங்க பணம் வாங்கிட்டு தான் ஹாஸ்டலுக்கு போகணும். நீங்க வேணா கிளம்புங்க தமிழ். இல்ல, நானும் பெரம்பூர் தான் போறேன். இன்னைக்கு மார்ட்டின் ஐயா வீட்டில்
கூட்டு பிரார்த்தனை. ரீடிங்கு ப்ரேயரு ரொம்ப நல்லவனாயிட்டியாடா தமிழ். இருங்க வந்துடுறேன். சரிடி, வெயிட் பண்ணுறோம். அண்ணே 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 எங்க? அண்ணன் என்ன வரலையாம்மா? ஃபோன் வேணா பண்ணி பாரு. சரிண்ணே. சரிம்மா. ஏங்க ஒரு ஃபோன் பண்ணிட்டு வந்திருக்கலாம் இல்லைங்க? இல்ல, எங்க அண்ணா அங்கதான் இருக்கான். என்னங்க? எங்க அண்ணி வைக்கிற கருவாட்டு குழம்பு எனக்கு தெரியாதா? ஏங்க அப்புறம் எப்படிங்க புக் வாங்குவீங்க? நான் ஒன்றா பணம் தட்டுமா? உங்ககிட்ட பணம் கேட்டேனா? என்ன பாவம் பாக்குறியா? எனக்கு இதெல்லாம் பிடிக்காது. சங்கீதா வாடி. ஏய் லூசாடி நீ. அவன் என்ன கேட்டான்னு இப்படி பேசுற? ஏன் எப்போ பார்த்தாலும் அவனை ஹர்ட் பண்ணிகிட்டே இருக்க? பாவம் அவன் அங்கேயே நின்ட்டான் பாரு. நான் யார்கிட்டயும் ஹெல்ப் எல்லாம் கேட்க மாட்டேன். நாளைக்கு இதே டைமுக்கு திருப்பி தந்துடுவேன். வாங்கிக்கிறதா இருந்தா கொடுங்க. ஏங்க நான் மட்டும் ஓசிலியாங்க தரேன்னு சொன்னேன். இது வியாபாரத்துக்கு வச்சிருந்த காசுங்க. பாத்தீங்களா, உங்க அப்பாவே சம்மதம் சொல்லிட்டாரு. சும்மா விழியில்லா உனக்கு ஒளியாவேன், தமிழ் மொழியாவேன். உனக்கு காய்ச்சல் என்றால் நான் கடியாவேன். யதார்த்தமா எழுதுங்கடா, என்னடா கதை விடுறீங்க? யதார்த்தம் தானே. நீ வானம்னா நான் லவ் பேர்ட். நீ டீச்சர்னா நான் பிளாக் போர்ட். இது எப்படி இருக்கு? அடடா அழகு. இதையும் கூட சேர்த்துக்கலாம். கொடி இப்படி கூப்பிடலாம்ல? அழகோ அழகு. கூப்பிடு கூப்பிடு மாப்பிள. இதை நீயே எழுதின மாதிரி கரெக்டாக கோர்த்துப்படி தருமி மாதிரி மண்டபத்தில் எழுதி வாங்கிட்டு போய் காதல் கவிதை படிக்கிறதே உங்களுக்கெல்லாம் பொழப்பா போச்சுடா. சொல்ல சொல்ல. விழி இல்லாத உனக்கு ஒளியாவேன், தமிழ் மொழியாவேன். ஹலோ சங்கீதா, நாங்க வந்துட்டோம். சங்கீதா இங்க இருக்க. வா தமிழ். இங்கதான் இருக்கியா? என்னடா திடீர்னு காலேஜ் பக்கம்? தங்கமணி பக்கவா? தங்கமணியும் பார்க்க வரல, வெங்கலமணியும் பார்க்க வரல. பிள்ளைங்கெல்லாம் ஒழுங்கா படிக்கிறீங்களான்னு இன்ஸ்பெக்ஷன் வந்திருக்கோம். பறக்கும் படை. வா தமிழ் உட்காரு. நம்மளெல்லாம் உட்கார சொல்ல மாட்டீங்களோ? எங்கே வேணாலும் நமக்கு எதுவும் கிடைக்க மாட்டேங்குது. பால்வாடி இங்கே தான் இருக்கோ? இது கொடி பேக் தானே? ஆமா தமிழ். எங்க அது? அது ரிப்போர்ட் சப்மிட் பண்ண போயிருக்கு. இப்போ வந்துரும். சங்கீதா சங்கீதா. கொடி ரிப்போர்ட் சப்மிட் பண்ணிட்டியாடி? இன்னைக்கு பண்ண முடியாதுன்னு பயந்துக்கிட்டே இருந்தேன். இன்னும் அதுக்கு தாண்டி தேங்க்ஸ் சொல்லணும். ஏன் ஃபோன் பண்ணி சொல்ல வேண்டியது தானே? இல்லடி, நான் பேசலான்னு தான் நினைச்சேன். அவரே பேசிட்டாரு. எப்பவுமே இப்படிதான். நான் நினைப்பேன் அவர் பேசிடுவாரு. என்னவா? இப்போ வரேன்னாரு. என்னை வெளியில கூட்டிட்டு போறாராம். ஏதோ சர்ப்ரைஸ் இருக்குன்னாரு. ஓஹோ. ஏ கொடி, இன்னைக்காவது உன் மனசுல இருக்கிறத அவர்கிட்ட சொல்லிடுறீ? ஏய் எனக்கு எல்லாம் தெரியும்டி. இங்க பாரு, வினோத் உனக்கு கரெக்டான ஆளுடி. அவருக்கும் உன் மேல ஒரு நினைப்பு இருக்கு. நாங்க பார்த்துட்டு தானே இருக்கோம். ஏய் சும்மா இரு. என்ன சும்மா இரு? இன்னைக்கு அந்த ஆளு சொல்றாரான்னு பாரு. இல்லைன்னா நீயே சொல்ற. போடி. இவ ஒருத்தி. நீ எல்லாம் ரொம்ப லக்கிடி. ஏய் உன் வண்டி வந்துடுச்சு. Hi Sudandram. Hello. Shall we move? Hi Sangeeta, how are you? Fine fine. பாத்து கூட்டு போங்க. Okay. ஏ கொடி, all the best டி. Yes. Back. Yeah. Thank you.
பாய் சங்கீதா. Bye, bye. Bye guys. நீ வந்ததே சொல்ல மறந்துட்டேன்டா. நல்ல வேளை அவள்கிட்ட நீங்க சொல்லல, இல்லைன்னா அன்னைக்கு மாதிரி மூஞ்சிலே அடிச்சிருப்பா. ஏய், இவன் அவளை சீரியஸா லவ் பண்றா சங்கீதா. தமிழ் 10 வருஷமா அவன் எனக்கு ஃப்ரெண்டு. லைஃப்ல அவளுக்கு 2 ஆசை தான். ஒன்று டீச்சர் ஆகணும், அப்புறம் கண்ணு தெரிஞ்ச பையனை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கணும். வினோத் மேல அவளுக்கு ஒரு நினப்பு இருக்கு. நீ அதெல்லாம் விட்டுரு தமிழ். டேய் மாப்பிள்ள, அந்த சிடி காசு எங்கடா? மாப்பிள்ள, நீ அப்ரண்டிஸு கொடுக்க தயங்குவேன்னு தான் இங்கேருந்து அதோட பையில நானே அந்த சிடியை வச்சுட்டேன்டா. மாப்பிள்ள ஏய் தமிழ், என்னடா? சங்கீதா கொடி இப்போ வரும்ல? என்னை வெயிட் பண்ண சொல்லியிருக்கா. இங்கே வந்துட்டு தான் போவா. வந்தா அந்த சிடி கேசட் மட்டும் கொஞ்சம் எடுத்து கொடுத்துறியா? சரிடா. அதுக்கு வினோத் தான் கரெக்ட் சங்கீதா. அது படிப்புக்கும் வேலைக்கும் நல்லா இருக்கும்ல. அந்த மாதிரி நாளும் தெரிஞ்ச மனுஷனா கொடிக்கு எவ்வளவு நல்லது. கரெக்டு தான். அது வந்துச்சுன்னா கேட்கறதுக்கு முன்னாடி அந்த சிடி கேசட் மட்டும் கொஞ்சம் எடுத்து கொடுத்துட்டேனே. சரிடா. தேங்க்ஸ். நல்லா தடவரா. சாரிடா. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம்டா. சாரி மாப்பிள்ள, நான் போகிறேன். அந்தானடா. டேய் மழைடா. விட்றாடே. டேய் மழை வருது, வாங்கடா. டேய் வாங்கடா. ஏய், மழை பெய்யுதுடா, வாடா வாடாங்கறேன். ஹலோ சார், ஹலோ. அன்னைக்கு ஃபோன் வந்துச்சுல்ல, ஊரில் அம்மா செத்து போச்சு சார். எனக்குன்னு இருந்த ஒரே சொந்தம் அதான். குடியோட காதலும் இல்லைன்னு ஆயிடுச்சு. அம்மாவும் செத்து போச்சு. பொசுக்குன்னு அனாதி ஆகிட்ட மாதிரி இருந்தது சார். முன்னாடி அந்த மாதிரி தோணுனதே இல்லை. கடைசியாக ஒரு தடவை முகத்தை பார்க்குறவங்களா பார்த்துங்க. கடைசியாக முகத்தை பார்க்குறவங்களா பார்த்துங்க. கடைசியாக ஒரு தடவை முகத்தை பார்க்குறவங்களா பார்த்துங்க. ஊர்லேருந்து 1.5 மாதம் கழிச்சு தான் சார் சென்னைக்கு வந்தேன். அப்போ தான் வினோத் ஃபோன் பண்ணார். தமிழ், வினோத் பேசுகிறேன். வணக்கம் சார். வர வெள்ளிக்கிழமை எனக்கு மேரேஜ் தமிழ். வாழ்த்துக்கள் சார். ரிசப்ஷனில் உங்கள் ஆர்கெஸ்ட்ரா தான். சுதந்திரக்குடி தான் இந்த ஐடியாவை சொல்லி உங்கள் நம்பரை கொடுத்துச்சு. நம்ம ஃபங்க்ஷன் சார். தான் சுதந்திரக்குடியே சொல்லிடுச்சே சார். கண்டிப்பாக வந்துடுவோம் சார். தேங்க்ஸ் தமிழ். லெட்ஸ் சே. தேங்க்ஸ் சார். கார்த்திகை அதுவுமா காதலிக்கு கல்யாணம்னு வந்து நிற்கிறியாடா. நாங்கள் தான் மோகன் இட்ஸ் கேட்டு வீணாக போயிட்டோம். அடுத்த தலைமுறையும் அப்படியே இருக்கீங்களாடா. சொல்கிறா, ஏதாவது பிரச்சனையா? பொண்ணை தூக்கிடுவோமா? அதெல்லாம் ஒன்றும் வேணாண்ணே. அந்த புள்ள ஆசைப்பட்ட மாதிரி அதுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளை கிடச்சிட்டாரு. நல்ல விஷயம் தானே. அது சந்தோஷமாக இருக்கட்டும்ண்ணே. காவிய மாதிரி நினச்சேனடா. காதலிக்குது ஆண்மை, காதலை தொகுறது பேராண்மை. அதுவும் காதலி கல்யாணத்திலேயே பாடுறேன்னா ஜித்து தான்டா. நீ 2 பேரும் இங்கே தான் இருக்காங்க. சுந்தரக்குடி, தமிழ். வா தமிழ். ஏய் சங்கீதா, இங்கே என்ன பண்ணுற? மணமகள் அறையில் தானே இருப்பான்னு நினச்சேன். மணப்பெண் தோழி நீ தானே? கொடி,
முகூர்த்தத்துக்கு பிங்க் கலர் பட்டு புடவை தானே எங்களுக்கு தெரியும்ல. சங்கீதா, என்னடா சொல்லு. இது வரைக்கும் எந்த கல்யாணத்துக்கும் நாங்கள் gift வாங்கினதே கிடையாது. முத முறை. மாப்பிள்ள, இந்த தேங்க்ஸ் கார்டை படிச்சு காமி. குரா குடு குடு. புன்னகைப்பூ எங்கள் இனிய இளவரசி, அன்பு வசந்தம், அறிவுச்சுடர், இதய வீணை, தோழி சுதந்திர குடிக்கும் தோழர் வினோத்துக்கும் நடக்கும் திருமணத்திற்கு வருகதென்று வாழ்த்திய அன்பு நெஞ்சங்களுக்கு இதயம் கனிந்த நன்றி. நன்றி நண்பர்கள் தமிழ் இளங்கோ. டேய் கிறுக்கா, எப்படி சங்கீதா சூப்பர் சொல்றல்ல, நிறுத்துங்கடா. என்னடா இதெல்லாம்? சுதந்திரம், சங்கீதா வாங்க வாங்க. வினோத் சார். ஹாய் தமிழ் வாங்க. வாங்க மாப்பிள்ள சார். பழைய டயலாக் தான், ஆனா ஒருத்து சார். எங்க கண்ணியை உங்ககிட்ட ஒப்படைக்கிறோம். மாப்பிள்ள சாருக்கும் படிச்சு காமி. திரும்பவுமா? வினோத் எங்க இருக்கீங்க? என்ன சங்கீதா? வினோத் எங்கள் இனிய இளவரசி, கொஞ்சம் வாங்கல வினோத். அன்பு வசந்தம், அறிவு. என்னாச்சு மாப்பிள்ள? அவர் கிளம்பிட்டாரா? லூசு, முட்டாள் முட்டாள். டேய் தமிழ், இந்த கார்ல என்கிட்ட கொடு. எதுக்கு? டேய் குடுக்குறியா இல்லையா? டேய் லூசாடா நீ? அறிவில்ல? யார் சொன்னது உங்களுக்கு கல்யாணம்னு? நல்ல வேலை, இப்பவே தெரிஞ்சிச்சு. ஏன் என்னாச்சு? வினோத். ஹாய். ஹாய். ஹலோ. உட்காருங்க. உட்காருங்க. தேங்க்ஸ். சுதந்திரம், இதான் மாலினி, மை வுட் பி. நாளைக்கு எங்களுக்கு என்கேஜ்மெண்ட், அதான் சர்ப்ரைஸ்ன்னு. இவ்வளோ என்ன மாதிரி தான் சர்வீஸ் மைண்ட். எங்க 2 பேருக்கும் எப்படி லவ் வந்தது தெரியுமா? அண்ணா ஹசாரே ஒன்றா வருத்தத்தில் தான் மீட் பண்ணோம். டிஷர்ட் எல்லாம் கூட இவன் தான் பிரிண்ட் பண்ணி கொடுத்தான். ஹே, என்னப்பா பப்ளிசிட்டிப்பா? காலிலேருந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கா, உனக்கு ஏதோ தரணும்னு சொல்லிட்டு. கை கொடுங்க. என்னது? அவளோட ட்ரெஸ் எல்லாம் வச்சிருக்கா. யூஸ் பண்ணி கொஞ்ச நாள் தான் ஆகுது. வாஷிங் போட்டு அயர்ன் பண்ணி நீட்டா இருக்கு. இல்ல இதெல்லாம் வேணாம், வச்சுக்கோங்க. கீப் இட் சுதந்திரம். வேணாம், வச்சுக்கோங்கப்பா. சாப்பிடுங்க. என்னையும் வினோத்தையும் சேர்த்ததே இந்த சர்வீஸ் மைண்ட் தான். இன்னைக்கு ஃபேஸ்புக்கில் நிறைய லைக் வரப்போகுது. என்னாச்சு? சுதந்திரம், என்னாச்சு? இல்ல பசிக்கல. சாப்பிடுங்க. இல்ல வேணாம், பசிக்கல. வாட்? இல்ல வேணாம், நான் கிளம்புறேன். வாட் ஹேப்பன்? கொஞ்சமா சாப்பிடுங்க. பரவாயில்ல, நான் கிளம்புறேன். சாப்பிட்டு போ. சுதந்திரம், நில்லுங்க. வாட் ஹேப்பன்? இல்ல எனக்கு வயிறு வலிக்குது, கொஞ்சம் வெளியே விட்டுறீங்களா? ஓகே, I'll take the key. எங்க போய் தொலைஞ்ச? நீ தானே என்ட்ரன்ஸ்ல நிக்க சொன்ன, அங்கதான் நின்னோம். என்ட்ரன்ஸ்னா 3 இருக்கு. லவ் பண்ற நேரத்துல இந்த மாதிரி தேடி டைமை வேஸ்ட் பண்ண முடியுமா சொல்லு? இங்க பாரு கொடி, இது 5ஆம் நம்பர் பிளாட்ஃபாரம். 1 2 3 4 5 5ஆம் நம்பர் பிளாட்ஃபாரத்தில் 5வது படிக்கட்டு. இதுமாரி இதான் நம்ம மீட்டிங் பாயிண்ட். நான் முதல்ல வந்தா நான் இந்த மாதிரி ஸ்டிக்கர் தட்டிட்டு நிற்பேன்.
நீ முதல்ல வந்தா நீ இதே மாதிரி ஸ்டிக்கர் தட்டி நிக்கணும். புரிஞ்சுதா? எப்படி? அடடா, இதுதான் காதல் படிக்கட்டுகளாடா. தமிழ், நீ என் செருப்பு சத்தத்தை கூட கண்டுபிடிச்சிடுறடா. நான் வந்தாலே உனக்கு தெரிஞ்சிடுது. நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்க்குறேன், என்னால முடியலப்பா. இரு, உனக்கு ஒன்று எடுத்துட்டு வந்திருக்கேன். என்னது? இந்தா. இனிமே நீ இந்த பர்ஃப்யூம் தான் போட்டு வரணும். பாருடா, உன்னை உடனே கண்டுபிடிச்சிடுவேன். அழகு. எனக்கு பிடிச்ச பிங்க் வாசம். கையை கொஞ்சம் கொடுங்க முதலாளி அம்மா. எப்படி இருக்குன்னு பார்ப்போம். வாசத்தை விட இது கம்மிதான். எனக்கு இதெல்லாம் பிடிக்காது. நான் கிளம்புறேன். வரைஞ்சிட்டியாமா? போலாமா? ஏய், டைம் ஆயிடுச்சு, கிளம்பலாமா? ஓஹோ, இன்ஜின் டிரைவருக்கு வெயிட் பண்ணுதா? ஏய், கொஞ்ச நேரம் இருடி. இவ ஆளுக்கு வெயிட் பண்றா. அப்படியா? எக்ஸ்பிரஸ் கிளம்பிடுச்சு, டிரைவர் கம்மி. டேய், ஏன் லேட்டு? ஒரு முக்கியமான விஷயம். வெயிட் பார்த்தேன், 58 kg. கார்டில் என்ன வந்துச்சு தெரியுமா? நினைச்ச காரியம் கை கூடுமா? என்னது 58 kg? எனக்கு ஓகே தான். நான் 48 kg. உன்ன தமிழ் ஓட்டிட்டு இருக்கிறதா சொன்னானுவ. அதனால தான் நானே லைனுக்கு வரல. நான் கொஞ்சம் யோசிக்கணும். நான் தான் வேணும்னா நீ கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். வேற வழி இல்லை. ஹலோ, ஓகே. டே நில்லு. நீ நினைச்சு யார்கிட்டயோ பேசிட்ட. லூசு. வெயிட் பார்த்தேன், 58 kg. கார்டில் என்ன வந்துச்சு தெரியுமா? அங்கே இருக்க நீயா? ஏய், நீ பி அங்கே இருக்க நீ தானே? பிஎஸ்சி சாரா பண்ணுவா சொல்லு. ஏய் ஏய், ஒன்னத்தான். டே தமிழ், டாங்கி டாங்கி, இம்சா லூசு கிறுக்கு. ஏய், என்னம்மா? இல்லைண்ணா, இந்த பர்ஃப்யூம். இதுவா? நம்ம தமிழ் தான் கொடுத்தான். காலையில் ஹாஸ்டல் பூரா இந்த சென்டரை அடிச்சிட்டானுங்க. பொம்பளை பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சென்டாமல் இது. என்ன ஓல்டு மங்கு, காலையிலேயே கடலையா? வா தமிழ். ஒன்றும் இல்லை, கொடி எதை கேட்டது கிண்டலா? ஏய் கொடி, நீதானா? கொடி, ஏய் ஏய் கொடி, ஏய் உனதான். ஏய் கொடி நில்லு. நான் வாங்கி கொடுத்த பர்ஃப்யூமை நீ மட்டும் போடல. அது நான் என்ன கார்பரேஷன்ல கொசு மருந்து அடிக்கிறவளா? ஹாஸ்டல் பூரா சென்ட் வாங்கி அடிக்கிறதுக்கு? ஏய் அதான் மேட்ரா. அந்த நாத்த மருந்துலாம் நமக்கு செட் ஆகாது கொடி. சாயங்காலம் நம்ம படத்துக்கு போறோம், வரியில்ல? கவாசானிட்ட சொல்லி மூளை சீட்டு பிடிச்சிடலாம். உன் மூஞ்சி, உன் ஹாஸ்டலையே கூட்டிட்டு போ. ஏய் ஏய் கொடி, ஏய் நில்லு. ஏய் உனதான். ஏய் கொடி உனதான்.
தானே 2 காதல் செல்வராகவன் படமானே. டேய் பார்த்து இல்லை உங்கள் படி இருக்கு. ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறானே. இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணுறேன். காலையிலேருந்து 200 வாட்டிக்கு மேலே பண்ணிட்டேன். ஆல் ஜென்ஸ் ஆர் எமோஷனல் அனிமல்ஸ். உனக்கு அது பரவாயில்லடா. ஒரு கம்யூனிட்டி என் நம்பரை பிளாக் லிஸ்ட்டில் போட்டு வச்சிருக்கு. இன்னொருத்தி நம்பரே மாற்றிட்டு ஓட்டா. மொபைலை கண்டுபிடிக்காததுக்கு முன்னாடி லவ் பண்ணவங்களாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்டா. ஐயோ நான் வரல விளையாட்டுக்கு. எக்ஸ்கியூஸ் மீ. நான் இவனையும் சேர்த்துக்கோங்க. முடியாது. இது யாருன்னு நம்ம நமிதா மாதிரியே இருக்கு. டேய் சோனியாடா. மாப்பிள்ள எல்லா ஹீரோனுக்கும் ஒரே ஒருத்தி தடவை டப்பிங் பேசுகிறா. யாரும் தடா தெரில. நமிதா யாரு சோனியா யாரு நமக்கு தான் ஒன்றும் புரிய மாட்டேங்குது. மாப்ள இதை கண்டிச்சு ஒரு ஆர்ப்பாட்டம் வரணும்டா. சோனியா சொல்கிறாங்களே சத்தமடம் நடிங்க. மாப்ள நம்மெல்லாம் சொன்னா அவங்க கேட்பாங்களாடா. அண்ணே கோச்சிக்காதீங்கண்ணே. டேய் சும்மா இருக்க மாட்டீங்களாடா. நாங்கள் என்ன பண்ணோம்? ஒன்றும் சேர்த்தல படத்தை மட்டும் பாரு. இப்போ என்ன பண்றாவ? லிப்லாக்டா. கட்டி பிடிச்சி லிப்ல கிஸ். நெசமாவானே? ஆமாண்டா பேசாம பாரு. அண்ணே இப்போ என்னென்ன பண்ணுறான்? பைப்பு மேலே ஏறி அவன் லவரை பார்க்க போகிறான்டா. அதுக்கு படிக்கிட்டு ஏறி தானே போனோம். பைப் ஏறி என்ன பண்ணுறான்? டேய் கிறுக்குத்தனமான சாகசங்கள் தான் பொண்ணுங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நமக்காக இவ்வளோ பண்ணுறானே சொல்லிட்டு நம்ம விட்டு போக மாட்டாளுவோ. இந்த மெய்ஞானம் ரொம்ப லேட்டாக புரிஞ்சதாதான்டா. இந்த சேல்ஸ்மேன் இன்னும் சேல்ஸ் ஆகாமலே இருக்க. All girls are unpredictable mammals, you know. உங்ககிட்ட போய் இதெல்லாம் சொல்கிறேன் பாரு. படத்தை பாரு. யாரு? யுவர் ஹஸ்பண்ட் புருஷன்டி. ஏ லூசு எப்படிரா? சென்ட் அடிக்கல நீ தானே திட்டின. ஃபோன் எடுக்கலாம் போயிடுவோமா? நாங்களாம் பைப் ஏறி வருவோம்டி பார்க்க. காலையில நீ நினைச்சு யாராட்டியோ முக்கியமான விஷயம் சொல்லிட்டேன். நான் வெயிட் பார்த்தேன் 58 kg. கார்டில் என்ன வந்துச்சு தெரியுமா? நினைச்ச காரியம் கை கூடுமா? இது முக்கியமான விஷயமா? நானும் தான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்ன? நேத்து கனவு கண்டேன். என்ன கனவு? சர்ச்சில் நமக்கு கல்யாணம். குடி கையை நல்லா பிடிச்சுக்க. தமிழாகிய நீ சுதந்திர கொடியை திருமணம் செய்ய சம்மதமா? அவே தாலி எடுத்துங்க. ஏய் என்னது? சர்ச்சில் கல்யாணம், அப்புறம் எப்படி ஐயர் தாலி எடுத்து கொடுப்பாரு? கனவு அப்படிதானே வந்துச்சு. ஒரு முக்கியமான மேட்ரு. அதுக்கப்புறம் நமக்கு ஃபர்ஸ்ட் நைட். மல்லிகைப்பூ மட்டுமே 500 ரூபாய். தலைவாணி வரைக்கும் உனக்கு பிடிச்ச பிங்க் கலர். செல்லம் பட்டு. ஏய் என்னடி பையனா பொண்ணா? மாப்ள என்ன குழந்தை? ஏய் என்ன குழந்தைடி? பட்டு. அதுக்குள்ள எப்படி குழந்தை? கனவு அப்படிதானே வந்துச்சு. டேய் என்னடா நடக்குது இங்க? எனக்கு கிறுகிறுன்னு வருதுடா. பெட்ரோல் புலிகாரன் பார்த்தா பீரோ புலின்னு பிடிச்சிட்டு வாங்கடா. இவன் கம்பத்து மேலே ஏறின்னு ஜெனிவா பேச்சுவார்த்தைலாம் நடத்திட்டு இருக்கேன். இந்த மாதிரி நள்ளிரவில் சுதந்திரம் வாங்க வந்திருக்கான நம்ம ஃப்ரெண்டு. அடாடா அடாடா. சரி சீக்கிரமா போ, யாராவது பார்த்துட்டு போறாங்க. போகணுமா? போ. உனக்கு காவிய குயிலன்னு பட்டம் கொடுத்தது என் தப்பு தான். வாடா.
அண்ணே தமிழ்நாட்டில் பட்டம் கொடுத்தா தலைக்கு மேலே ஏறிடுவாங்க என்ன. இப்போ புரியுது அண்ணே? டேய் வாடா. தனனா